பானு வணக்கம். கேரள திரையுலகி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திரைத்துறையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுதான் ஹேமா கமிட்டி பரிந்துரை. இந்த ஹேமா கமிட்டி வெளியான நிலையில் இது மிகப்பெரிய பரபரப்பான பேச்சு பொருளாக மாறியது. அதனுடைய பின்னணி பொறுத்தவரையில் 2017ஆம் ஆண்டு கேரளாவில் நடிகை ஒருவர் காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதற்கு பிறகு கேரள அரசால் நியமிக்கப்பட்டதான் நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டி. ஹேமா தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்களிடம் 2017ஆம் ஆண்டு அந்த கமிட்டியானது அமைக்கப்பட்டது. கேரளாவில் 50க்கும் மேற்பட்டவரிடம் ஹேமா கமிட்டி தொடர்ந்து விசாரணை நடைபெற்று அதற்கு பிறகு வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அறிக்கையாக அது உருவாக்கப்பட்டது. அந்த அறிக்கையானது 2019ஆம் ஆண்டு கேரள அரசிடம் ஹேமா கமிட்டி சமர்ப்பித்தார்கள். அதற்கு பிறகு அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் தொடர்பான எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் அந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கைகளை வெளியிட வேண்டும், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தும் கூட அந்த கமிட்டியின் அறிக்கைகள் வெளியாகவில்லை. அதற்கு பிறகுதான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக தான் அந்த கமிட்டியினுடைய சில பக்கங்கள் வெளியாகின. அதே போன்று திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த கமிட்டியானது 170, அதாவது கமிட்டியுடைய மொத்த பக்கங்கள் பொறுத்தவரையில் 233 பக்கங்கள் கொண்ட அறிக்கை, ஆனால் 170 பக்கங்கள் மட்டுமே வெளியாகி மிகப்பெரிய பூதாகரமாக மாறியது. கேரளாவில் இருக்கக்கூடிய பல முக்கிய திரைப்பிரபலங்கள் இந்த பாலியல் குற்றச்சாட்டிற்குள்ளானார்கள். அது தொடர்பாக போலீசாரும் நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனாலும் அந்த கமிட்டியினுடைய முழு அறிக்கை 233 பக்கங்களும் வெளியாகவில்லை. அதை எதிர்த்துதான் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார், கேரள உயர்நீதிமன்றத்தில். அதற்காக கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு அமர்வானது இந்த பாலியல் புகார் தொடர்பாக ஹேமா கமிட்டி தொடர்பாக விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு அமர்வு கேரள உயர்நீதிமன்றத்தில் உருவாக்கப்பட்டது. நீதிபதி ஜெயசங்கர் நம்பியார் மற்றும் சுதா ஆகியோர் கொண்ட தலைமையில் அந்த சிறப்பு அமர்வானது உருவாக்கப்பட்டு ஹேமா கமிட்டி அறிக்கைகளை விசாரித்து வருகிறார்கள் இந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக. அதன் அடிப்படையில் தான் கேரள உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை கடந்த முறை வரும்போது முழு அறிக்கையும் 2017ஆம் ஆண்டு கமிட்டி அமைக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஹேமா கமிட்டியினுடைய முழு அறிக்கையும் நீதிமன்றத்தில் சீரிடப்பட்ட கவரில், அதே போன்று டிஜிட்டல் ஆவணங்கள் அனைத்தையும் சீரிடப்பட்ட கவரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். சிறப்பு அமர்வானது உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 233 பக்கங்கள் கொண்ட இந்த ஹேமா கமிட்டியினுடைய முழு அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் போதும் நீதிபதிகள் தரமாரியாக கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பினார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கேரள அரசு தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாகவும் இது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இந்த சிறப்பு அமர்வானது இந்த விவகாரம் தொடர்பாக 4 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டீர்கள், ஏன் முழு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுப்பினார்கள். 4 ஆண்டுகளாக இந்த ஹேமா கமிட்டியுடைய அறிக்கையை வைத்துக் கொண்டு ஏன் மௌனமாக இருந்தது என்று தரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதை அடுத்துதான் இந்த முழு அறிக்கையும் தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.